வணக்கம். சிவில் சப்ளை எழுச்சி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களின் நீண்டகால கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பொது தொழிலாளர் சங்கம் CITU சார்பில் கடந்த ஜூலை 3, 2026 அன்று சென்னை தலைமை அலுவலகத்தில் நிர்வாக இயக்குநரிடம் விரிவான மனு அளிக்கப்பட்டது. இந்தச் சந்திப்பில் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் புவனேஸ்வரன் தலைமையில் மாநில செயலாளர் ராஜாங்கம், தலைமை அலுவலக செயலாளர் கார்த்தி, தெற்கு மண்டல செயலாளர் ரவி, வடக்கு மண்டல செயலாளர் சாம்பசிவம், தெற்கு மண்டல தலைவர் பன்னீர் மற்றும் மாநில நிர்வாகி முருகானந்தம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்தச் சந்திப்பின்போது தொழிலாளர்களின் நலனைச் சார்ந்த பல்வேறு முக்கிய கோரிக்கைகள் நிர்வாக இயக்குநரிடம் முன்வைக்கப்பட்டன. முதன்மையாக பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் கழகத்தில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நீடித்து வரும் நடைமுறை சிக்கல்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் தாயுமானவர் திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை சரிசெய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதேபோல் ரேஷன் கடைகளில் அயல்துறை அதிகாரிகளின் தேவையற்ற தலையீட்டை தவிர்க்க வேண்டும் என்றும் அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் உயர்தர இணைய வசதி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடன் நியாயவிலைக் கடைகளுக்கான சில்லறை செலவினத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும், இண்டேன் எரிவாயு பிரிவில் பணிபுரியும் ஊழியர்களின் கூலியை உயர்த்த வேண்டும், நவீன அரிசி ஆலைகளில் போதுமான நிரந்தர ஊழியர்களை நியமிக்க வேண்டும் என்பனவும் முக்கிய கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டன. நவீன அரிசி ஆலை ஊழியர்களின் ஈட்டிய விடுப்பு சேமிப்பு வரம்பை 240 நாட்களாக உயர்த்த வேண்டும், ஓய்வூதியத்தை மாதம் ரூ. 9,000 ஆக உயர்த்த வேண்டும். மேலும் 17 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் கணினி பணியாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் சங்கம் வலியுறுத்தியது. அதே நேரத்தில் நீண்டகாலமாக ஒரே இடத்தில் பணியாற்றி வரும் விழிப்பு பணிக்குழு பணியாளர்களுக்கு வெளிப்படையான இடமாற்றக் கொள்கையின் அடிப்படையில் பணியிட மாற்றம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நிர்வாக இயக்குநரிடம் முன்வைக்கப்பட்டது. சங்க நிர்வாகிகள் முன்வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டறிந்த நிர்வாக இயக்குனர் அவற்றை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததாக CITU நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் தொழிலாளர்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதுபோன்ற தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மற்றும் சிவில் சப்ளை துறையின் முக்கிய செய்திகள், தொழிலாளர் நலன் சார்ந்த தகவல்கள் மற்றும் உடனடி அப்டேட்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள சிவில் சப்ளை எழுச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் பகிரவும், மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.